நானும் வந்துட்டு நான் வந்து தங்கமணி குமரகாலத்து வந்திருக்கேண்ணா. இருந்தாலும் வந்துட்டு இப்போ வந்துட்டு முதலமைச்சர் தளபதி வரணும்னு ஒரு ஆதரவுண்ணா. இப்போ என்ன அப்படின்னா டிவிக்கு உடைய ஒரு தீவிர தொண்டனாக மாறிட்டேன். நானும் இது வரைக்கும் ஏடிஎம்கேல தான் இருந்தோம். இப்போ டிவிக்கு என்னென்னா இவங்க வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. படித்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து தமிழகத்தை முன்னேற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு மாற்றம் வேணும். டிவிக்கே வாழ்க. எங்களோட வருங்கால முதலமைச்சரை பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். அவங்க வந்துட்டு இனிமேல் நல்லா எல்லாத்துக்குமே நல்லபடியாக செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம். இப்போ இருக்கிறவங்களாம் யாருமே எதுவுமே நல்லது செய்கிறதில்ல. பண்ணுறீங்க நாங்கள் பண்ணுறதில்ல. ஆனால் இவர் வந்து செய்வார்னு இவருக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே வந்தாங்க செய்கிறேன்னு சொன்னாங்க, செய்யலை. இப்போ இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இனிமேல் நல்லது பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்திருக்கோம். நடிகராக இருக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் இப்போ முதலமைச்சர் ஆக போகிறாங்க. நாங்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவோம் விஜய்க்கு. அவர் தான் வருங்கால சிஎம். அவர் தான் வருங்கால முதலமைச்சரே. அவர் தான் ஆப்பறாரு என்றமே. அவர் தானே எந்த கட்சியில் வந்தாலும் அவர் தானே ஜெயிப்பார். எங்கள் ஓட்டு அவருக்கு தானே. எல்லா ஓட்டும் அவருக்கு தானே. எப்போ வந்தாலும் எங்கள் ஓட்டு அவருக்கு தானே. சின்ன வயசுலேருந்தே எப்போவுமே விஜய் தானே. எப்போவுமே விஜய் தான் பிடிக்கும். தேங்க்யூ.